படமே இல்லை என்றாலும் இதில் மாதம் 5 கோடி சம்பாதிக்கிறேன். நடிகை ரம்யா கிருஷ்ணன் கூறிய ஷாக் தகவல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தென்னிந்திய திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் நடித்து பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். படையப்பா படத்தில் நீலாம்பரியாகவும், பாகுபலி திரைப்படத்தில் ராஜமாதா சிவகாமியாகவும் தனது நடிப்பாற்றலால் உலகளவில் புகழ் பெற்ற இவர் தற்போது நடிப்புக்கு அப்பால் தொழில் முனைவிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் ஹைதராபாத்தில் 3 நகை கடைகளையும் கேரளாவில் 5 அதிநவீன அழகு நிலையங்களும் நடத்தி மாதம் 5 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவதாக ரம்யா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் அவரது ரசிகர்களையும் பொதுமக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரம்யா கிருஷ்ணன் 1970ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர். 1980களில் தனது 13வது வயதில் வெள்ளை மனசு திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ரஜினிகாந்த், கமலஹாசன், சிரஞ்சீவி, மம்முட்டி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து புகழ் பெற்றார். படையப்பா படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் என்ற வசனம் இன்றும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. அதேபோல் பாகுபலி திரைப்படத்தில் ராஜமாதா சிவகாமியாக நடித்து உலகளவில் பாராட்டுகளை பெற்றார். சினிமாவில் மட்டுமல்லாமல் சன் தொலைக்காட்சிகளில் கலசம், தங்கம், வம்சம் போன்ற தொடர்களிலும், தங்க வேட்டை போன்ற நிகழ்ச்சிகளிலும் தொகுப்பாளராகவும், தெலுங்கு தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராகவும் பங்கேற்று வருமானம் ஈட்டி வருகிறார். நடிப்பு மட்டுமல்லாமல் தொழில் முனைவிலும் தனது பங்களிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் ரம்யா கிருஷ்ணன். சமீபத்திய பேட்டியில் ஹைதராபாத்தில் 3 நகை கடைகளும் கேரளாவில் 5 அதிநவீன அழகு நிலையங்களையும் நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொழில்கள் மூலம் மாதம் 5 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் ஏசியாநெட் நியூஸ் மற்றும் கிரேட் ஆந்திரா போன்ற இணையதளங்களில் வெளியாகி பரவலான கவனத்தை பெற்றுள்ளது. நகை கடைகள் மற்றும் அழகு நிலையங்கள் போன்ற தொழில்கள் உயர் மதிப்பு மற்றும் வாடிக்கையாளர் அடிப்படையில் இயங்கும் துறைகள். ஹைதராபாத் மற்றும் கேரளா போன்ற பகுதிகள் பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் இடங்களாக இருப்பதால் இந்த தொழில்கள் ரம்யா கிருஷ்ணனின் முதலீடு மிகவும் புத்திசாலியான முடிவாக கருதப்படுகிறது. அவரது பிராண்ட் மதிப்பு மற்றும் புகழ் இந்த தொழில்களுக்கு கூடுதல் ஈர்ப்பை அளித்திருக்கலாம். ரம்யா கிருஷ்ணனின் மொத்த சொத்து மதிப்பு 98 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கலாம் என கூறப்படுகிறது. சினிமாவில் ஒரு படத்திற்கு 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி உள்ளதாகவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு எபிசோடுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாகவும் தகவல்கள் உள்ளன. இவற்றுடன் அவரது நகை கடைகள் மற்றும் அழகு நிலையங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் அவரது பொருளாதார வலிமையை மேலும் உயர்த்துகிறது. இந்த தொழில்களை நிர்வகிக்க அவர் திறமையான குழுக்களுடன் இணைந்து செயல்படுவதாகவும், சந்தைப்படுத்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள் சேவையில் கவனம் செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கேரளாவில் அழகு நிலையங்கள் அதிநவீன வசதிகளுடன் இயங்குவதாகவும், உயர்தர சேவைகள் வழங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் ஹைதராபாத்தில் உள்ள நகை கடைகள் தரமான மற்றும் நவீன வடிவமைப்பு நகைகளை விற்பனை செய்வதாக அறியப்படுகிறது. ரம்யா கிருஷ்ணன் 2003ஆம் ஆண்டு தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ணன் வம்சியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு த்விக் வம்சி என்ற மகன் உள்ளனர். சமீபத்தில் அவரது கணவர் வம்சியுடன் விவாகரத்து வதந்திகள் பரவின. ஆனால் அவர் இதை மறுத்து இவை வெறும் சாட்டிசமாக இருப்பதாகவும், தனது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவரது தொழில் முனைவு மற்றும் நடிப்பு ஆகியவை அவரை முன்மாதிரியாக மாற்றியுள்ளன. பல நடிகைகள் திரையுலகில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மறைந்து போக ரம்யா கிருஷ்ணன் தனது 50 வயதை கடந்தும் தொடர்ந்து திரையிலும் தொழிலிலும் பிரகாசித்து வருகிறார். பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி நடனத்தில் பயிற்சி பெற்ற அவர் கலை மற்றும் கலாச்சாரத்திலும் தனது பங்களிப்பை அளித்து வருகிறார்.